ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கெரியர் growth 360. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெண்டு சூப்பரான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா AWS ஃப்ரீ கிளவுட் ட்ரைனிங் வித் சர்டிஃபிகேட். ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட இன்டர்ன்ஷிப். ஸோ இது ரெண்டு விஷயங்களுமே நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலை வாய்ப்புகள், இன்டர்ன்ஷிப்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது அமேசானோடைய இன்டர்ன்ஷிப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்டிங் இன்டர்ன் அப்படிங்கிற டைட்டிலில் இன்டர்ன்ஷிப் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்காக தான் ஹையரிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்டான ரோல்ஸ்க்கு வந்து ஹையரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. AWS சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட், அதே மாதிரி HR ஹியூமன் ரிசோர்சஸ்க்கான வேலைவாய்ப்பு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து MBA படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா டேலண்ட் அக்விசிஷன் டீமுக்காக தான் ஹையரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க இந்த இன்டர்ன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க வந்து ஷோட்கேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்டர்ன்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் HR ரிலேட்டடான ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டை வந்து ஹையர் பண்ணுறப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ், ஸ்க்ரீனிங் ப்ராசஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட், ஸோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது, அவங்க ஸ்கில்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒன்லி பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த மாதிரி ஃபீல்டில் படிச்சா இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா HR, எக்கனாமிக்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் நீங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணல, அதாவது வந்து நீங்க தேர்ட் இயர் அப்படி இல்லைன்னா ப்ரீ ஃபைனல் இயர், ஃபைனல் இயர், ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில நீங்க இருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ ஹெச்ஆராக இருந்தாலும் ஓகே, டெவலப்பராக இருந்தாலும் ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் வேற ஏதாவது இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் 1 or 2 years வந்து வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு இங்க வந்து டாப்ல உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து இருக்கு. சோ இந்த பட்டனை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் ஜாப்ஸ்க்கான போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நம்மள்ட்ட இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றோம்னா ஸோ லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கிரியேட் ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அதாவது வந்து உங்களுடைய மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஸோ இதுதான் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்து நீங்க கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேலு லாகின் வித் அமேசான்ங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமேலு தான் நீங்க இந்த இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட் வச்சு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறமேலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அகெயின் வந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுடைய ரெஸ்யூமை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் அப்லோட் பண்ணலாம். அதாவது வந்து நீங்கள் லிங்க்டின்ல ரெஸ்யூம் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கூகுள் டிரைவ், ஒன் டிரைவ், ட்ராப் பாக்ஸ், ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் ஆர் மொபைல் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் டிவைஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வந்து உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு வந்து இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதாவது மொபைல் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ், உங்களுடைய ஒர்க்கிங், எஜுகேஷன், எலிஜிபிலிட்டி இதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறதுனால உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து இது வந்து தேவைப்படாது. ஸோ மற்ற எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஹிஸ்ட்ரி வந்து தேவைப்படாது. பட் ஆனால் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் என்ன இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்டர் பண்ணணும் இந்த ஏரியாவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அக்னாலேஜ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிட்டு கண்டிப்பா சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அவங்க செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து ப்ராசஸ் 1. ஸோ உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டாலே நீங்க ஆல்மோஸ்ட் யூ ஆர் தேர், அந்த பாயிண்ட் தான். ஸோ நீங்க வந்து ஒரு 50% வந்து கடந்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இன்டர்வியூ தான் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இன்டர்ன்ஷிப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அமேசானோட பேசிக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்க எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய ப்ராசஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். பட் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஹையரிங்கான இன்டர்வியூ தான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து அதிகமா கஷ்டமா டிஃபிகல்ட்டி இருக்காது. உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. அதோட அடிஷ்னலா உங்களுக்கு என்ன ஸ்கில் வந்து தெரியுமோ அதை பத்தின பேசிக், அதாவது வந்து டாப் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அது இல்லாம நீங்க ஏதாவது ஒரு ஏரியால ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தியும் நீங்க கண்டிப்பா டீட்டெயில்டா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸை வந்து கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ லெட்டர் வந்து வரும். ஸோ அதை நீங்க காலேஜ்ல சப்மிட் பண்ணிட்டு நீங்க வந்து இன்டர்ன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சூப்பரான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா AWS கிளவுட் மாஸ்டர் கிளாஸ். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கிளவுட் ஸ்கில் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ. ஓகே, ஸோ அதனால யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் டு இண்டஸ்ட்ரி பீப்புள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து AWS பத்தி படிக்கணும், இல்ல கிளவுட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, கிளவுட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு கிரைட்டீரியாவும் இல்லை, யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய சூப்பரான விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 3 hours மட்டும்தான். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், 3 hours இவங்க என்ன சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இவங்க 3 hours ஒரு ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் ஆப் எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கறது சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 hours நீங்க வந்து உங்களுக்கு நாலேஜ் கெயின் இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருப்பீங்க. அது இல்லாம உங்களுக்கு சர்டிபிகேஷனும் இருக்கு. ஸோ ஒரே ப்ரோக்ராம் ஜஸ்ட் 3 hours, அதுல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஃபார்ம் வந்து இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெபினார் டேட் அப்படிங்கிற இடத்துல 3 டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த டேட்ல ஃப்ரீயா இருப்பீங்களோ அதுல ஏதாவது ஒரு டேட்டை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராமே ஈவினிங் 2 to 5 தான் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்டா இருக்கவங்க ஸ்டூடெண்ட், IT ப்ரொஃபஷனல்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ சர்டிஃபிகேட்டோட சாம்பிள் கூட வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு அமேசிங்கான விஷயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 to 5னா அந்த 2 to 5 ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் செஷன் வந்து நீங்க முடிச்சதுக்கு அப்புறமேலு உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஸோ அந்த இமெயில்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க 60% ஸ்கோர் பண்ணாதான் உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். சப்போஸ் நீங்க 60% ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நீங்க திருப்பியும் அதை ரீஅட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நீங்க ஈஸியா வந்துட்டு நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்சஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த சர்டிபிகேஷன் மூலமா இருக்கு. ஒன்ஸ் இந்த சர்டிபிகேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய சர்டிபிகேஷன் அண்ட் பேட்ச் ரெண்டையுமே நீங்க லிங்க்டின்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் கிளவுட்க்கு வந்து ஷிஃப்ட் ஆக போறப்ப அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளவுட் சம்பந்தப்பட்ட ஜாப் வந்து தேடுறப்ப கண்டிப்பா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணும் இந்த சர்டிபிகேஷன். ஸோ அதுக்காக தான் வந்து ஷேர் பண்றது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மற்ற டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து லைவ் செஷன் தான் வந்து நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. சப்போஸ் நீங்க அவைலபிளா இல்ல அப்படின்னா இந்த 3 நாள்ல நீங்க வந்து அதை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால ஏதாவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மெயிலும் வரல அசஸ்மெண்ட் பத்தி அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க codemitra@ethnis.com. ஸோ இந்த பர்டிகுலர் மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி ஃபோன் நம்பரோட நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் இந்த ப்ரோக்ராம் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.